மாமா மாமா கதவை தருங்க மாமா. மாமா மாமா குடிக்காதீங்க மாமா. என்ன என்ன விஷயம்? வாங்க வாங்க, நல்ல சமயத்துல வந்துச்சு. நான் எவ்வளவு கதனால எங்க மாமா குடிக்கிறத நிறுத்த மாட்டேங்கிறாரு. குடிக்கிறாரா? செல்வராஜா குடிக்கிறாரா? என்னம்மா சொல்ற? ஆமாங்க, அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். அவரை குடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. குடிச்சா அவர் உடம்புக்கு ஆகாது. எங்க மாமா உயிரை காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா. மாமா உங்களை பாக்குறதுக்காக பெரிய மனுஷங்க எல்லாம் வந்திருக்காங்க. வெளியில காசு அடிக்கிறாங்க. கதவை தரங்க மாமா, கதவை தரங்க. நீங்கெல்லாம் எப்ப வந்தீங்க? வாங்க எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. வாங்க இப்படி உட்காருங்க. ஏது என்னைக்கும் இல்லாம இந்த நேரத்துல என்ன தேடி எல்லாரும் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு புரியலைங்க. நான் தான் மாமா போன் பண்ணி வர சொன்னேன். நீயா? ஏமா? நீங்க மதுவை ஊத்தி குடிச்சிட்டு இருந்தீங்களே, அதை தடுக்கிறதுக்காக அவங்கள வர சொன்னேன். மதுவா? அத கண்டாலே எனக்கு பிடிக்காதேம்மா. பின்ன இந்த பாட்டில இருந்து ஊத்தி குடிச்சிட்டு இருந்தீங்களே? இந்த பாட்டில் தானே? ஆமா, இதே பாட்டில் தான். பைத்தியக்கார பொண்ணுமா நீ. இது கொம்பு தேருமா? சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. வேலைக்கார தவறுதலா இந்த பாட்டில வச்சுட்டான். இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. இந்தாம்மா நீ சாப்பிடு. கைய நீட்டுமா. உலகத்துல இப்படிப்பட்ட உத்தவரை பார்க்கிறதே அரிதும்மா. அப்படிப்பட்டவர் பேர்ல நீ சந்தேகப்படலாமா? அவர் பக்தி கடலம்மா, பண்புல சிகரம்மா. ஆமாமா, அவர் இங்க பிறந்ததே இந்த ஊருடைய அதிர்ஷ்டம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. குழந்தை ஏதோ தவறுதலா சொல்லிட்டா, நீங்க மன்னிச்சீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா. அப்போ நாங்க வரட்டுங்களா ஐயா? சரி. அந்த உண்மையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுன்னு கூட்டிட்டு போனா பாட்டில மாத்தி நான் குடிச்சது மது இல்ல கொம்புத்தேன்னு சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்திட்டான். அவன் ஆளையே மாத்தினவனாச்சே, பாட்டலையா மாத்த மாட்டான். சேச்சே, முதல் முயற்சியே இப்படி தோல்வி ஆயிடுச்சு. நேர்மைக்கு கிடைக்கிற தோல்விகள் நிரந்தரமானது இல்ல. அதே மாதிரி அநியாயத்துக்கு கிடைக்கிற வெற்றிகளும் நிலையானது இல்ல. அந்த பெரிய மனுஷன் நடக்கிறதுக்கு நான் ஒரு சரியான திட்டம் வச்சிருக்கேன். அது என்னங்கிறத முதல்ல என்கிட்ட சொல்லு. தேருமா தேராதங்கிறது இப்பவே சொல்லிடுறேன். உங்க அம்மா சொன்ன கதையில ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? நீ யார சொல்ற? துரசிங்க நல்லவன் நம்பி கழுத்த நீட்டினாங்களே, அந்த அபாகியவதி, அதாவது உங்க சித்தி லட்சுமி அம்மா. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? லட்சுமி. ஓ, நீங்களா? வாங்க உட்காருங்க. என் தம்பி ஒன்ன மட்டும் அடவச்சிட்டு போகலம்மா, என்னையும் ஒரு நடப்பிடமாக்கிட்டு போயிட்டான். சண்முகம் எங்க? கடைக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. அவ வீட்டுக்கு வந்திருந்தா நான் கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லைங்களே, என்கிட்ட எதையுமே சொல்லலையே. தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு அவனை என் தம்பியை போல கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அவன் பணம் கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆமா, நிறைய கடன் இருக்கிறதாக சொன்னானே, எவ்வளவு இருக்கும்? அது வந்து ஏன் தயங்குற? இந்தா, இதுல 3000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கம்மா. இருக்கிற கடனை எல்லாம் அடைச்சிட்டு உடனே செங்கல்பட்டு விட்டு புறப்படுங்க. ஊருக்கு வந்து நாங்க உங்களுக்கு பாரமா இருக்கிறத விட இங்கேயே இருந்துடுறோம். உன்னை மதுராந்தகத்துக்கு கூப்பிட நான் என்ன மடையனா? என் தம்பியோட வாழ்ந்த வீட்டுக்கு நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சுதான் உன்னை நான் காஞ்சிபுரத்துக்கு போக சொல்றேன். காஞ்சிபுரத்துக்கா? ஆமா, அங்க இருக்கிற நிலபலங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு காலம் பூராவும் நீயும் மகனும் நிம்மதியா இருக்கு. இதுல உனக்கு ஆட்சேபனை இல்லையே? இல்லைங்க. அப்ப இன்னைக்கே புறப்படும். காஞ்சிபுரம் போறதும் சண்முகத்தை விட்டு எனக்கு ஒரு கடிதாசி எழுத சொல்லு, நான் வர்றேன். சரிப்பா. சண்முகம் பாப்பா. சண்முகம், பெரியப்பா மேல கோபமாடா? அதெல்லாம் இல்ல பெரியப்பா. உங்க அம்மா கிட்ட சில விவரங்களை சொல்லி இருக்கேன், அதுபடி நடந்துக்கோ. சரி, நான் வரட்டுமா? லட்சுமி வர்றம்மா. அம்மா, ரயிலுக்கு நேரமா போச்சு. நானு இந்த சாமான் எல்லாம் ஏத்துறதுக்கு வண்டி பிடிச்சிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுப்பா.
அம்மா கும்பிடுறம்மா. ரங்கையா ஆமா வாங்க வாங்க. ஆமா, இது என்ன மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்க புறப்பட்டீங்க? காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரத்துக்கா? சண்முகம், ரங்கையா தான் ஒரு காலத்துல நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருந்தாரு. அப்படியா? வணக்கம் சார். சார் இல்ல தம்பி, நான் உங்க வீட்டு வேலைக்காரன். ரங்கையா, இது யாரு? உங்க மகளா? ஐயோ, நான் ஒரு அந்த காலத்து மடையன். அம்மா, அந்த காலத்து மடையில நான் இப்பதாம்மா பாக்குறேன். இது என் மக இல்லம்மா, ஒரு வகையில உங்க மருமக. என்ன சொல்றீங்க? நாங்க சொல்ல போறத கேட்டா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஆனா மறைஞ்சு கிடக்கிற அந்த உண்மைகளை சொன்னா உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க விதவை இல்லம்மா, சுமங்கலி. உங்க புருஷன் சாகலம்மா, உயிரோட இருக்காரு. ஆமாம்மா, உங்க கணவர் துரைசிங்கம் தான் பெரியவர் பேர்ல செல்வநாயகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஏற்கனவே உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாம்னு நினைச்சம்மா, ஆனா அதுக்கு தகுந்த ஆதாரம் கிடைக்கல. இப்போ அதை நிரூபிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்துருச்சு. அவர் என் கணவர் இல்ல, அவர் பெரியவர் தான். ரங்கையா, எங்க பிரியப்பாவை பத்தி எதுக்காக இப்படி அவடமா பேசுறீங்க? காலையில தான் அந்த தெய்வம் வந்து நாங்க பட்ட கடனை எல்லாம் அடைச்சிட்டு வாழ்ந்துகிட்ட இந்த ஊர்ல நீங்க இருக்க வேண்டாம், காஞ்சிபுரத்துல நம்ம நிலம் இருக்கு, அங்க போய் இருங்கன்னு சொல்லிட்டு போனார். ஏம்மா, இத்தனை வருஷமா வராத ஒரு அனுதாபம் இப்ப ஏமா திடீர்னு வந்துச்சு? அங்கதாமா சதி இருக்கு. நாங்க உங்களை சந்திக்க வர்றது எப்படியோ தெரிஞ்சு உங்களை வெளியூர் அனுப்பிட்டா உண்மையா மறைச்சிடலாம் நினைச்சு எங்களுக்கு முன்னால அவர் இங்க வந்துட்டு போயிருக்காரு. லட்சுமி அம்மா, என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஏமா உங்ககிட்ட வந்து அனாவசியமா ஒரு பொய்ய சொல்ல போறேன்? அப்படியே நாங்க சொல்றத நம்பலைன்னாலும் அந்த ராஜேஸ்வரி அம்மாவே வந்து சொன்னா நீங்க நம்புவீங்களா? ராஜேஸ்வரி அக்காவா? எங்க இருக்காங்க? திருச்சியில வடக்கு தெருவில் இருக்காங்க. அவங்களுக்கு பைத்தியம்னு சொன்னதெல்லாம் சுத்த போய் அவங்கதான் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட விவரமா சொன்னாங்க. புருஷன் உயிரோடு இருக்கும்போது பூவோட பொட்டோட சாகரதா ஒரு பெண்ணுக்கு பெருமை. ஆனா அவர் உயிரோடு இருக்கும்போது நீங்க பூவையும் பொட்டையும் எழுந்து நிக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய கொடுமை. சீரும் சிறப்புமா வாழ வேண்டிய பெரியவர் குடும்பம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு நிக்குதுமா. ஆமாம்மா, நீங்க மனசு வச்சு எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா அந்த பெரிய ஒரு குடும்பத்துக்கு நல்லது கிடைக்குமா? அது மட்டும் இல்லம்மா, உங்க கழுத்துக்கு மாங்கல்யம் கிடைக்கும். தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. நீயா? நான் தான். பெத்தவங்க பேரை பிள்ளைங்க தானப்பா சொல்லணும். சுரசிங்கம்னு பெத்தவன் பேரை மட்டும் சொல்றதோட நிறுத்திக்காதப்பா, செல்வநாயகம்னு இந்த பெரியப்பா பேரையும் சேர்த்து சொல்லு. அப்பா, நீ பெரிய அப்பா. என்னப்பா? உனக்கு பங்களா வாசம், எங்களுக்கு ஓட்டு வீடு, ஒரே ஒரு வேளை சோறு. உலகத்துல நான் எத்தனையோ பாவிங்களை பார்த்திருக்கிறேன். ஏன்பா, நீ உயிரோடு இருந்துகிட்டு கட்டின பொண்டாட்டிய விதவையா நிக்க வச்சிருக்கிறியே, உன்ன மாதிரி ஜசமகா பாவிகளை நான் இதுவரைக்கும் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. என்னப்பா ஒரே குழப்பமா பேசிக்கிட்டு இருக்க? குடிச்சிருக்கியா? அப்பா செய்யற தப்ப பிள்ளையும் செய்யணும்னு ஏன்பா நினைக்கிறீங்க? வாஸ்தவம் தான்ப்பா. நான் எவ்வளவோ சொல்லியும் உங்க அப்பா கடைசி வரைக்கும் அந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தவே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும். பெரியப்பாங்க சொல்லுட்டியா? சண்முகா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? தெரியுமா இல்ல, நான் பைத்தியம்னு சொல்லி ஊற விட்டு அனுப்புறது. நானு துரைசிங்கம் மகன், உன் மகன். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். கேள்விப்பட்டிருக்கியா? விதை ஒண்ணு போட்டா சுரை ஒண்ணு முளைக்கவா செய்யும்? உங்க அப்பா மாதிரியே பேசுறிய. அது சரி, திடீர்னு இப்ப இங்க எதுக்காக வந்த? எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் வேணும். 10,000? தம்பி குடும்பமாச்சேன்னு நான் தான் அப்பப்ப உங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கனே. இந்த கண்டோடப்பு வேலை வேண்டாம். எனக்கு 10,000 ரூபாய் வேணும். ஏன், நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சியா? அத்தனையும் பெரியப்பன் துட்டு திருடி வச்சுக்கிட்ட. அப்படியே இந்த சொத்து இப்ப உனக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாடினாலும் நீ மண்டை போடுறதுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு வாரிசு. ஏன் நொய்யு நொய்யு நொய்யுன்னு பேசிட்டு எடுத்து கொடு. இப்ப சொல்லல, உன் மண்டவாளம் அத்தனையும் போஸ்டர் அடிச்சு தெரு தெருவா ஓட்டுவேன். போஸ்டர்னா தான் நகரம். இந்தா வச்சுக்கோ.
இனிமே இந்த பக்கமே நீ தலை வச்சு படுக்க கூடாது. ஜாக்கிரதை. அப்பா, பணத்தை கொடுத்து என்ன விரட்டலாம், ஆனா நீ பண்ணி இருக்கிறியா பாவம், அதை விரட்டவே முடியாது. உன்னை சுத்திக்கிட்டே இருக்கும். சண்முகம், விரட்டி பிரயோஜனமே இல்ல. இந்த பணத்தை செலவு பண்ணிதான் நான் போஸ்டர் அடிக்க போறேன், தெருத்தரவா ஒட்ட போறேன். விரைவில் வருகிறது, எதிர்பாருங்கள். துரசிங்கத்தின் துரோக செயல்கள், எமது அடுத்த வெளியீடு, தாலி கட்டிய மனைவி. என்ன சொன்னாலும் இவன் மனைவியோட வாழ மாட்டேங்கிறான். 6 மாசமா இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான். ஐயா தம்பி, ஒருத்தன் தாய கூட மறந்துடலாம், கூட பிறந்த சகோதரனுக்கு கூட துரோகம் செய்யலாம். ஆனா தாலி கட்டின மனைவியை மட்டும் கைவிடக் கூடாது. மரியாதையா உன் மனைவியை கூட்டிக்கிட்டு போய் குடும்பம் நடத்து. ஐயா சொன்னதை கேட்டியாடா? இந்த பாரு, மனைவிக்கு துரோகம் செய்ய நினைச்சே அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. பாத்தியாமா, அப்பா ஊருக்கு உபதேசம் பண்றாரு. லட்சுமி, ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. நான் ஏன் கஞ்சிவரத்துல இருக்கோம், அவர் பிறந்த வீட்டுக்கே என்ன கூட்டி போன அம்மா அழுதாங்க, அதான் கூட்டி வந்துட்டேன். எங்க ரூம் எது? எந்த பெண்ணும் பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டுல வாழ்ந்து சாகிறதான் விரும்புவாங்க. அதுதான் லட்சுமி இங்க வந்திருக்கா. இது அவ வீடு, தாராளமா இருக்கட்டும். மாமா, வாம்மா. இவங்க எல்லாம் யாரு? இறந்து போன என் தம்பியோட மனைவி, அதாவது உங்க சின்ன அத்தை. நமஸ்காரத்தே. நல்லா இருமா. அப்ப நாங்க போயிட்டு வரோம் ஐயா. போயிட்டு வாங்க. லட்சுமி, இது யாருன்னு உனக்கு நான் சொல்லலையே, சிவகாமி, என் மகன் முத்துவோட மனைவி. அப்பா, சிவகாமி இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரம் பிரிஞ்சு போன நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு இருக்கு இல்லையாப்பா? அதத்தான் நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. அதுதான் உங்ககிட்ட நாங்க நினைக்கும் போது நீங்க சொல்லிடுறீங்க, நாங்க சொல்லும் போது நீங்க நினைச்சிடுறீங்க இல்லப்பா? சண்முகம், இந்த பெரியப்பாவை நீ அப்பான்னு சொல்றதை கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சிவகாமி, அத்தையை உள்ள கூட்டிக்கிட்டு போமா. மாமா,